கருப்பா கருப்பையா சபரிமலை காவல்காரா வாயா கருப்பா அழகா அடிவாயா கருப்பா மாலையிட்டு விரதம் இருந்து 18ஆம் படி பகவான தரிசனம் பண்ண நாங்க வாரோம் வழித்துணையா வருமையா நீ வழித்துணையா வருமையா வெள்ள குதிரையில எங்க கருப்பா நீ வெள்ள குதிரையில வெட்டருவா வீசிக்கிட்டு ஆங்காரமாய் ஓங்காரமாய் ஆடிவா கருப்பா ஆடிவா கருப்பா ஆடிவா கருப்பா கன்னிசாமி நாங்கள் எல்லாம் கன்னி பூஜை வச்சிருக்கோம் கருப்பா எங்க இல்லம் தேடி வந்திருந்து இன்னல்களை கல்விக்குரிய கலைவாணி கல்விக்குரிய கலைவாணி உடனடி பருந்திடும் கருணை கல்விக்குரிய கலைவாணி புரியாது
உள்ளத்திலே ஒரு நாளும் சொத்துக்கு முன்னாலே சொத்துக்கு சொன்னாலே ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா யாடுகார் மண்டபமோ நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா யாடுகார் மண்டபமோ நாங்கள் கொண்ட சொந்தமடா பொண்டாட்டி ஒழுக அப்பாட்டி வாழ்கிற மாத்தி சொல்லிட்டியா வெட்டிடாத சாமிக்கு விட்டுருக்கேன் கோயிலுக்கு விட்டுருக்கேன் வெட்டிடாத அவசரப்படாதீங்க கட்டின கொண்டாடி தான் கடைசி வரைக்கும் கூட இருக்கும் புருஷன் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி வீட்டுக்கு நல்லது கெட்டது புருஷன் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி குடும்ப பொறுப்பு சரி கட்டின கொண்டாடி கடைசி வரைக்கும் கூட இருக்கும் அப்பாட்டி இடையில அப்புறம் இடையில போகும் அப்புறம் இடையில போயிடும் அதனால பொண்டாட்டி வாழ்க அப்பாட்டி ஒழிக ஓகே ஓகே பொண்டாட்டி வாழ்க அப்பாட்டி ஒழிக பொண்டாட்டி வாழ்க அப்பாட்டி ஒழிக அந்த பாவத்தை ஏத்துக்காதீங்க அவசரத்துக்கு பொண்டாட்டி ஆத்திரத்துக்கு அப்பாட்டி ஒரு வண்டிக்கே ஒரு ஸ்டெப்னி இருக்கு ஏன் இடையில நின்றா மாத்திரம் இருக்கு அதே மாதிரி வீட்லயே மாசத்துல ஒரு 3 நாள் வெளியில இருக்க மாதிரி இருக்கும் நம்மளும் வண்டியை மாத்தி ஓட்டுற மாதிரி இருக்கும் அதனால அவசரத்துக்கு இல்லாட்டி ஆத்திரத்துக்கு வச்சுக்கோங்க அதே வேலையா இருந்து குடும்பத்தை கெடுத்துறாதீங்க எப்பவுமே ஒழுக்கமா போடுன்னு சத்தியம் பண்ணிருக்கேன் பொண்டாட்டிக்கு வாழ்க அப்பாட்டிக்கு வாழ்க பொண்டாட்டிக்கு வாழ்க அப்பாட்டிக்கு வாழ்க பொண்டாட்டியை வச்சிருக்கு அப்பாட்டியை சத்துருக்கு புண்ணிய வாழ்க்கைக்கு வணக்கம் பொண்டாட்டி வச்சிருக்கு அப்பாட்டியை வச்சிருக்கு புண்ணிய வாழ்க்கைக்கு வணக்கம் எங்கள் வணக்கமே அன்பு வணக்கமே எங்கள் வணக்கமே வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நமஸ்கார் வெல்கம் ஐயா உங்க 4 கொடுக்குறேன் வணக்கம்
கத்து கொடுக்கணும்னு சொல்ல வந்தேன். வந்தாரை வாழ வைக்கும் நாடு வண்டமிழ் நாடு. வந்து இறங்கணும் உள்ள கூட்டா வந்தீங்களான்னே வாங்க. பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க. எந்த பாலை, எந்த பழத்தை? மரியாதைங்க. சரி சரி. எந்த பாலா இருந்தாலும் விடுவோமா? எந்த பழமா இருந்தாலும் வேணாம். ஆத்தாடி. உலக நடப்பு. சில ஊர் நாடத்தை 10 மணிக்கு ஆரம்பிப்போம். சரி. 11 மணிக்கு ஆரம்பிப்போம். நம்ம ஊர்ல தங்கமான ஊரு. வாடிக்கப்பட சாமின்னா எல்லா புகழும் எல்லா தெய்வத்தையும் விட அதிகமான சக்தி கொண்ட ஒரு தெய்வம். அதனால சரியா 8 மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சிருக்கோம். வாட்சிய பாருங்க நல்லா. நீங்களும் பாக்குற வாட்சி நின்று போச்சு போல இருக்கு. நிக்கல. ரோசம் இல்லாம ஓட மாட்டேங்க. இன்னும் ஓடல. ஒரு வருஷம் ஆச்சு. தேங்காய் உடைச்சு ஆரம்பிப்பாங்க சாமி இருங்க. எத்தனை தேங்காய் தான் உடைக்கிறது? 108 உடைச்சு 109 ஓடிக்கிட்டு இருக்கு. ஆத்தே இன்னும் பண்ண முடியல. நீங்களும் பாக்குற வாட்சுங்க. நான் பாக்குற வாட்சி ஒரே வாட்சு. என்ன வாட்சி? இழுச்ச வாட்சுங்க. அது கிடைக்கிறது பெரும்பாடு. சில ஊர் நாடகத்தை ஆரம்பிச்சு ஒச்சகத்தை கட்டி ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிரிச்சு விட்டுறாங்க. நம்பிக்கை இல்லாம இங்க நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா பண்ண காரணம் என்ன? எல்லாம் நம்பிக்கை வைங்க. எதுலையா? மனசுல. விநாயகருக்கு ஒரு நம்பிக்கை, மக்கள் மனசுல என்னைக்கு இருக்கிற நம்பிக்கை. நம்பிக்கை இழந்துட்டா குடும்பமே குட்டி தூக்கிறோம். நம்பிக்கையோட உட்காந்துருங்க. கையை கால நீட்டுங்க. உங்க கை உங்க காலை கால நீட்டிங்க. தயவு செஞ்சு கொடுத்துக்குள்ள யாரும் வரல முடிச்சு பண்ணி விட்டுறாங்க. பெரிய வெள்ளங்கமா இருந்தேன். சின்ன குழந்தைல பாருங்க மண்ணில் வரல விட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு மூக்குல சின்ன மூக்குல வரல விட்டுருவாங்க. அவங்க தெரியாம விடுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க விடுவாங்க. இந்த பொடி படம் கொடுத்தா கோச்சுக்காதீங்க. இப்படி ஒரு குத்து அள்ளி இங்கிட்ட ஒரு உதறு 4 பேத்துக்கான அவிச்சு போயிடும். இங்கிட்ட ஒரு உதறு 8 பேத்துக்கான புகஞ்சு போயிடும். அப்புறம் இங்கிட்ட ஒரு தொலாக்கு 4 குத்து குத்துவாங்க. கை குத்து. இங்கிட்ட ஒரு 2 பேர் பிரிட்டாக்கு குத்துவாங்க. கை குத்து. அப்படி நீங்க கொடுத்துக்குள்ள குத்தி இருக்கிறதா அப்புறம் இங்க நாங்க குத்துறோம்னு போயிடும். கேட்டு போங்க. மங்கட்டி தப்பா குத்து. எத்தனை வாங்க போடுங்க. எல்லாரும் அக்களது பொங்கல் இல்லாட்டி 12 மணிக்கு மேல பாப்பாங்க. தூங்கிட்டு இருப்பாங்க. அவர் ஆயுள் போட்டு பஞ்சாயத்து பண்ணி தான் இருக்கு. பீடிச்சு குடிக்க இடர்னா கீழே போடுங்க, கொட்டைக்கு மேல போடுங்க. நான் கூட கலைஞர் டிசைன் பண்ணிருக்கேன், நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. இப்பொழுது அமைதியாக இருந்து எங்களுடைய நாளத்தினை கண்டிப்பாக கேட்டுக்கொண்டு உங்க அனைவரையும் வருக அன்போடு வரவேற்கின்றோம். பேரன்புக்கு பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, நண்பர்களே, நாடக ரசிகர்களே, காலையிலே காடு சென்று மாலையிலே வீடு திரும்பி இம்மண்ணையும் மாணிக்கர்களாக மாற்றிடக்கூடிய விவசாய தோழர்களே, உயர்ந்த காவல்துறை சார்பு ஆய்வாளர்களே, ஒரு நாடகம் நல்லா இருக்குன்னா முதல்ல 3 சரியா இருக்கணும். என்ன 3? கப்பு, சரக்கு, தண்ணி. அவங்க இருக்காரியா? அப்படி இருக்கக்கூடாதுங்க. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க மனுஷனுக்கு வேணும். நாடகத்துக்கு 3 என்ன சரியா இருக்கணும்? முதல்ல ஒளி சரியா இருக்கணும். 2வது நடிக்கக்கூடிய நடிகர்கள் சரியா இருக்கணும். 3வது பார்க்கக்கூடிய ரசிகர்கள் சரியா இருக்கணும். இது 3 சரியா இருந்தா நாடகம் சிறப்பா இருக்கும். இன்னைக்கு எல்லாமே சரியா அமைஞ்சிருக்கு. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். வாங்க வாங்க. நாடகத்திற்கு ஹார்மோனியம் வாசிக்கும் அண்ணன் சுரேசன் அவர்களுக்கு எங்கள் பங்காளிகள் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மிருதங்கம் வாசிக்கும் அண்ணன் ஆசரத்தினம் அவர்களுக்கு பங்காளிகள் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் வாசிக்கும் அழகேசன் அண்ணன் அவர்களுக்கு பங்காளிகள் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. தாளக்கலைஞர் அண்ணன் செல்வம் அவர்களுக்கு பங்காளிகள் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. யோசிக்காம வட்டிக்கு பணம் கொடுத்த மாதிரி அடிக்காம நல்லா அடிக்க போகுது. 10 நாள் அடிக்கும் அண்ணன் ராமலிங்கம் அவர்களுக்கு எங்கள் பங்காளிகள் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை வழங்கி புகழாரம் சுட்டிய மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பங்காளிகளுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த அன்பு வாழ்த்துக்கள். நன்றி அன்பு வணக்கம். நம்ம வந்திருக்கிறது கருப்பசாமியுடைய ஆலயம். அதனால கருப்பசாமியை வணங்கி விட்டு அப்புறம் அதை வச்சு காரியங்களை பார்ப்போம். எங்களின் அழைப்பை ஏற்று இந்த வரையை இருந்திருக்கும் நாரதர் அண்ணன் பழையப்பா அவர்களுக்கு எங்கள் பங்காளின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. சூர்யா அவர்களுக்கு எங்கள் பங்காளின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. டேனியல் அவர்களுக்கு எங்கள் பங்காளின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. ஆசிரியர் பெருந்தகை எங்கள் எல்லோருக்கும் ஆசிரியருமாகிய தந்தை தேவி ஆனந்தன் அப்பா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எங்களின் அழைப்பை ஏற்று இங்கு வரை இருந்திருக்கும் அண்ணன் சூர்யா அவர்களுக்கு பங்காளியின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. பொன்னாடை நினைவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் அன்பு பங்காளிகளுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி.
நன்றி கந்த வணக்கம். நாடக ஆசிரியர் எங்கள் அன்பு தந்தை தேவி ஆனந்தன் அப்பா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. நாரதராக வளம் கொடுக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை சிறங்கம்பட்டியைச் சேர்ந்த MC படையப்பா அவர்களுக்கு நமது பங்காளிகள் சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் பொன்னாடி வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்து மிருதங்கம் வாசிக்கும் நமது டேனியல் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அரண்மனை சக்கரவர்த்தி மரியாதைக்குரிய சீமான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய ஹார்மோனிய பேரரசு PM சீமான் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை வழங்கி புகழாரம் சட்ட முடியும் எடுக்கும் அருமை அண்ணன் மாயகுலம் மாதவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றார்கள். ஆளுநர் மாஸ்டர் வேளாங்கண்ணி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றார்கள். தாள கலைஞர் வயல்சேரி செல்வம் தேவேந்திரனை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இங்கு தெளிவாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற கருப்புசாமி ஒளிபரப்பு நிலையத்தாளர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள். வேளாங்கண்ணி இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றார்கள். பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்திய கோவில் பங்காளிகளுக்கு எங்களது ஸ்ரீ கருப்புசாமி ஆடியோ சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தாள கலைஞர் தேவேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள். அனைவருக்கும் பொன்னாடை வழங்கி புகழாரம் சுட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பங்காளிகளுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, அன்பு வணக்கம். கருப்பசாமி கருப்பசாமி நீ வேகமாக ஓடி வாராய், குடியேறுவா உனக்கு விளையாடு வீச்சருவா நல்ல வருந்து கட்டி கற்பா வருந்து கட்டி கருப்பசாமி ஓடி வாயா நீயும் ஓடி வாயா நல்ல வருந்து கட்டி கருப்பசாமி ஓடி வாயா நீயும் ஓடி வாயா வாடி கருப்பசாமி நீண்ட நாளுடைய கோரிக்கையோடு மகாகுமாரேஸ்வரர் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இன்றொரு காரணத்தினாலே சிவகங்கை மாவட்டம்
திருப்புவனம் தாலுகா வயல்சேரி சிவனாங்குளம் கிராமம் பிரம்மனூர் கண்மாய்க்கரையில் மேல்புறம் வந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வாணி கருப்பணசாமி கோவில் மகாகும்பாபிஷேக விழா அழைப்பிலை முன்னிட்டு தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு பெறும் நமது மாபெரும் முன்னிலை கலைஞர்களே தலையனூர் உயர்திரு காவல்துறை சார்பாய்வாளர்கள் தலைமையிலும் பிரம்மனூர் குரு உயர் கிராம நிர்வாக அலுவலர் அவருடைய முன்னிலையிலே டி சந்தோஷம் வெளியேற்றிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறப்பாக நடைபெறும். கலைஞர்கள் சென்றோடு வெட்டுப்பட்டு வரும் நடிப்பு சக்கரவர்த்தி நீண்ட நாட்களாக நகைச்சுவை நடிகராக வலம் வந்து கொண்டிருந்த அருமை சகோதரர் இப்பொழுது கருப்பசாமியுடைய ஆசீர்வாதத்தோடு கோடுக்கப்பட்டி மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் P.A. தர்மலிங்கம் என்ற தர்மா அவர்கள் வேலன் வேலன் விருத்தனாக நடிப்பார்கள். கோயிலிசை கோயில் மாறி என்ற நாட்டு மக்கள் வளர்ச்சி பெற்று வரக்கூடிய என்ன முதல்ல பக்கத்துல பார்த்தா வயசேரிக்கு வந்திருந்தான் தேன்மொழி நான் எல்லாம் தான் வந்திருந்தேன். சரி இந்த நேரத்தை ஆரம்பிக்கும் போதே முதல்ல பேசும்போது சொன்னாங்களாம் தேன்மொழி பக்கத்துல வந்துருச்சு இப்பதான் பார்த்தோம் கொஞ்சம் மாத்தி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வேற ஆள கேட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு யார் வந்திருக்கிறது தேன்மொழி தான் வந்திருக்கு. காரணம் என்னன்னா அந்த கருப்பசாமியுடைய காசு யாரு கொடுத்து வச்சிருக்குதோ அவளுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். எல்லாத்துக்கும் கிடைக்குமா? நாங்கள் அழைத்த குரல் கேட்டு அன்போடு வருகை வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி தேன்மொழி அவர்கள் இவர்கள் மனையிலே ஸ்ரீ வள்ளியாக வலம் வருவார்கள். தேவகான இசைத்தட்டில் என்ற தமிழகம் என்றும் தனக்கடவுளானே என்று வட்டம் சொல்லி வரும் அன்பு மைத்துனர் அழகப்பன் சேரியை சேர்ந்த டி சரவணன் அவர்களும் அருமை மாப்பிள்ளை நகைச்சுவை தலைவரும் மதுரை சூர்யா அவர்களும் வீணாகான பிரியர் நார்களாக நடிப்பார்கள். ஆர்மணிய சக்கரவர்த்தி ஆர்மணி உத்மா நிதிசை தென்றல் தேனிசி புகழ் என்ற நாட்டு மக்கள் வளர்ச்சிப்படக்கூடிய பொறுப்பா நம்பிராஜ் இருப்பார்களுக்கு செல்லோடுமலா வெட்டுமணி சுற்றி வரும் வயல் சேரியை சேர்ந்த R.K. கணேசன் அவர்கள் நம்பி மன்னனாக நடித்து நல்லாசி பெற காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இன்று நம்பிராஜனாக வளம் கொண்டிருக்கக்கூடிய R.K. கணேசன் அவர்கள் நமது தமிழகம் எங்கு வெட்டுமணி சுற்றி வந்த வயல் சேரிக்கு பெருமை சேர்த்த ராஜநடிகர் கருப்பசாமி அவருடைய தவப்புதல்வர் R.K. கணேசன் அவர்கள் நம்பி மன்னனாக நடித்து நல்லாசி பெற காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்மணிய சக்கரவர்த்தி ஆர்மணி உத்வான் என்ற நாட்டு மக்கள் வளர்ச்சிப்படக்கூடிய அருமை சகோதரர் இவருக்கு மறையிலே K.N. சுரேஷ் அவர்களும் மரியாதைக்குரிய B.M. சீமான் அவர்களும் ஆர்மணியம்மன் பின்பாடலை சிறப்பாக இசைப்பார்கள். அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை தாரிட உடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா ஆறிலும் தரவு
கையெழுத்தி வாழ்த்தி அத்தனை நன்றி. அதற்கு எதிராக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் நின்னிசை மன்னன் கோரியில் குமுதல் என்று தமிழகம் எங்கும் தனக்குள் அழைக்கப்பட்டு வரும் கலை நண்பனி ஏனாதியை சேர்ந்த அருமையப்பா எஸ்.எல். ராஜரத்னம் அவர்களும் டேனியல் அவர்களும் மிருதங்கமன் டோலக்கன் தவளவடி சிறப்பாக செய்ப்பார்கள். அடிக்கிற அடியில் அவ்வளவு புதுந்துரும் இல்ல, அதனால வாசிக்கிறது வேற அடிக்கிறது வேற. அப்பா அவர் நேரம் வாச்சார், நீங்க வாச்சது உங்க வாத்தியம், இப்ப நான் சொல்ற மாதிரி வாசிக்கணும். நீங்களா வாசிக்கல, உங்களுக்கு ஒரு வாத்தியம் இருக்கு. நான் திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கேன். சரி சரி, நான் ஏதாவது கொண்டு வந்திருப்பேன்ல. ஆமா ஆமா, இப்ப அவுத்து விடுறேன் பாருங்க, அவுத்து விடுங்க. தத்துவம் தத்துவம் கிட்டத்துவம் தகிட்டத்துவம் ததி கிட்ட கத்தாதி கிட்ட கத்தாதி கிட்ட கத்துவம் தத்தி தகதி மிதின்னத்துவம் ததிங்கின்னத்துவம் பழங்கன்னத்தம் ஈசானத்தம். ஏய் அது அங்க இருக்கியா இல்ல ஊர் பேரா? பழங்கலத்த மதுரை கரெக்ட். சேர்ந்துச்சா சேரலையா? சரி, சேர்ந்தா சதி, சேராட்டி சதி. சதி எல்லாம் நம்ம தலைவி பலவாட்டி புகழ் என்று நாட்டு மக்கள் மனசப்படக்கூடிய அருமை மாமா தமிழகத்தை சேர்ந்த ஏஎன் அழகேசன் அவர்கள் ஆண்டவனை சிறப்பாக செய்வார்கள்.
போச்சு. உங்களுக்கு பரவாயில்ல, எனக்கு எல்லா நேரத்திலுமே வழுக்குதுப்பா. என்ன பண்றது, காலில் எண்ணெயை ஊத்திட்டாங்க போட்டுருக்கு, ஒன்றும் செய்ய முடியல. எங்களுக்கெல்லாம் தாய் தந்தை விலைக்கு தாளத்தை சேர்த்து கொண்டக்கூடிய அருமை சகோதரர் மரியாதைக்குரிய வயது சிலையை சேர்ந்த அன்பண்ணன் VSK செல்வம் அவர்கள் காலத்தை முறையாக சேர்ப்பார்கள். உங்கள் கண்களை அலங்காரம் செய்து கொண்டக்கூடிய வண்ண வண்ண சிறுமைப்பு அஜய் சீனமைப்பாளர் உரிமையாளர் வயசேரி செல்வம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். சாப்பாடு அருமையான ஏற்பாடுனே. வாழ்க்கையில மனுஷன் போதும் சொல்றது இருக்காங்க. என்னது ஒரு சாப்பாடு அண்ணே அக்கா போதுங்க, சாப்பிட முடியாது, வேணாம்பா. சரி, என்ன தெரியுமா, அடி ஒண்ணு ஐயோ அம்மா அப்பா போங்க சாமி ஆளுங்க. இது தவிர எதையாவது போதும் சொல்றோமா? சிறந்த முறையில் உணவு வழங்கி பெருமை சேர்த்த மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கும் அன்னதான குழுவினர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். மைக்கு குயிக்கு லைட்டு வெயிட்டு டீப்பு டாப்பு சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒளி அமைப்பு ஸ்ரீ கருப்பசாமி ரேடியோஸ் வயல்சேரி உரிமையாளர் எம் விநாயகம். முத்துக்காமாட்சி டி பாப்பாங்குளம் கொட்டமைப்பாளருக்கு மனமார்ந்த நன்றி. இந்நாடத்திலே கலந்து ரசிக பொதுமக்களையும் சுற்றுவட்டார கர்ம பொதுமக்களையும் வருக வருக அன்போடு வரவேற்பது இப்படிக்கு ஸ்ரீ வாணிக்கருப்பசாமி கோவில் பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் வயல்சேரி சிவனாங்குளம் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. சிறப்பு லைட் அடிக்கிறவங்க அடிக்காதீங்க. அப்படியே அடிக்கணும்னா உங்க பக்கம் நீங்க அங்கிட்ட அடிச்சுட்டு இந்த பக்கம் அடிக்காதீங்க. ஏன்னா 2-3 தடவை கண்ணு கட்டு போய் என்னால ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஆபரேஷன் பண்ணி கண்ணு தெரியல. ஏன்னா அவர் ஆபரேஷன் பண்ணவருக்கே கண்ணு தெரியாதான், அவர் மாத்தி பண்ணி விட்டார். கண் ஆபரேஷன் பண்ண சொன்னா மூக்குல பண்ணிருக்காரு, எப்படி கண்ணு தெரியும்? அந்த பாவத்தை நீங்க தான் எடுத்துக்கணும், எனக்கு தெரியாது. தயவு செய்து சகப்படிட்டு அடிக்காதீங்க தம்பி. நாடக அமைப்பாளர் இந்நாடகம் மட்டுமல்லாமல் வேறு நாடகத்தை கொடுத்தாலும் சிறப்பாக எடுத்துக் கொண்டிருக்கூடிய வயல்சேரியை சேர்ந்த அருமை சகோதரர் தாள கலைஞர் உங்கள் வீட்டு பிள்ளை VSK செல்வம் அவர்கள் நாடக அமைப்பு அன்பு உள்ளத்திற்கும் நன்றி. நிறைய குடம் நீர் தழும்பாதுனே. ஆமா, குறை குடம் தான் தழும்பு, வெறும் குடம் வந்து தழும்பாது. ஆமா, அது மாதிரி நிறைய குடம்னா எது? நம்ம பேசுறதுக்கு முன்னாடி தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய திரைப்பட நடிகர் அருமையப்பா ஜெயமணி அவர்கள் இங்கே உரையாடினார்கள். எவ்வளவு பெரிய திரைப்பட நடிகர், இந்த கருப்பசாமியுடைய ஆசீர்வாதத்தோடு அவர் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படி சொல்லி நீங்க கோயில கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்துடக்கூடிய பக்தர்கள் அனைவருமே ஒவ்வொரு கோரிக்கை வச்சிருப்பீங்க. அந்த கோரிக்கை எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அப்பா ஜெயமணி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு ஆ பிரிவு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய திண்டுக்கல் முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த புரியல ஒரு வாரத்தை தாண்டி அப்புறம் எல்லாம் இழுத்து விட்டுருவாங்க. சண்டை சரியா போயிருப்பா. ஆவண்ணா பிரிவு இன்னும் ஒரு வாரத்துல ஈவண்ணா இருந்து எங்களது சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணே, மனுஷனா பிறந்தா ஒருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசை? ஒருத்தருக்கு நல்லா படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஒருத்தர் நல்லா வேலை வாங்கணும்னு ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு நல்லா கல்யாணம் பண்ணி உடனே எல்லாமே செய்யணும். என்ன செய்யணும்? நல்லது கெட்டது குடும்பம் நடத்தணும். சரி, எல்லாம் பெத்து இதே ஒண்ணு சமாளிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த காலத்துல கல்யாணம் யாருக்கு பொருத்தம் பார்ப்பாரு? யாருக்கு? பொண்ணு மாப்பிளைக்கு. இப்ப எல்லாம் பொண்ணு மாப்பிளைக்கு பொருத்தம் பார்க்கப்படுறாரு. முதல்ல மாமியாருக்கு மருமகளுக்கு தானே பொருத்தம் பார்க்கணும். கல்யாணம் பொண்ணு மாப்பிளைக்கு தானே? அது கிடையாது. வச்சு வாழ்றது மருமகள் மாமியாருக்கு தானே ஒழுங்கா இருக்கணும். அவங்களுக்கு பொருத்தம் பார்த்தா வீட்டுல சண்டை வராது இல்ல. மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை. சரி, எப்ப பார்த்தாலும் சண்டை எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல. மருமக பார்த்தா முந்திக்கிட்டா எப்படி? மாமியார கொள்றதுக்கு மீன் குழம்புல வசம் கலந்துட்டா. மித்த குழம்புல கலந்தா தெரிஞ்சு வருப்பு. அவுச்ச பண்டம்ல ஆட வழியே தெரியாது. மீன் குழம்புல வசம் கலந்த மருமக சாய வேண்டியது மாமியா. சரி, செத்தது யாரு தெரியுமா? மருமக தான். அது எப்படியா? குழம்பு வச்சது மருமக, விஷம் மருமக, சாய வேண்டியது மாமியா. ஏன் மருமக செத்தா? மீன் குழம்பு விஷம் கலந்த பேசாம இருக்க முடியாது. ஏன் ஆர்வ கோளாறுல உப்பு பாக்குறா? பழக்க தோஷம். குழம்பு நல்லா இருக்கும், 4 மீன் சாப்பிட்டு உருப்புடுவாங்க. குழம்பு நக்கனவளுக்கு ஊரு போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் என்னென்னமோ செய்றீங்க, பழக்கத்துக்கு போறது. 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. ஒரு வீட்டுல ஒரே குழந்தை இருந்தா பிரச்சனை வராதுன்னு. ரெண்டாவது குழந்தை பிறந்துட்டா முதல் குழந்தைக்கு ரொம்ப ஏக்கம் வந்துடும். எப்படி? தாய் தகப்ப ஏக்கம் வந்துடும். சின்ன பையன் பிறந்தது வந்து அவனையாவது முஞ்சுருவீங்க, என்ன கொட்ட மாட்டீங்கன்னு அப்படி அங்க எடுத்துட்டு போயிட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் நடந்து போச்சு. ஒருத்தருக்கு 2 வயசு, ஒருத்தருக்கு 6 வயசு. இந்த 6 வயசுக்காரன் நினைக்கிறேன் என்னைக்கு தம்பி பிறந்தானோ அதுல இருந்து அம்மா தம்பியே தான் பார்க்கறது, பார்க்க மாட்டேங்குது. அப்பா பிஸ்கட் வாங்கிட்டு வந்து அவனுக்கு தான் கொடுக்குறாரு, நம்மள கொடுக்க மாட்டேங்குது. இவனை முதல்ல காலி பண்ணணும். அப்ப
அப்ப நினைச்சு என்ன பண்ணிட்டேன் ஆத்தே கொலை பண்ண முடிவு பண்ணிட்டேன். ஐயா அடிச்சு கொண்டா தெரிஞ்சு வரும்ல, கழுத்தை பிடிச்சாலும் கத்திடுவேன். எப்படிதான் கொண்டு யோசிச்சான். சரி. அவ அம்மா பால் கொடுத்துருக்குல்ல, ராத்திரி நல்லா அசந்து தூங்கட்டும். சரி. உடம்பு பூரா ஒரு பக்கம் கள்ளிப்பாலை ஊத்திடுவான், ஒரு பக்கம் குருணை மரத்தை ஊத்திடுவான். பாலை குடிக்கும்போது அதையும் சேர்த்து குடிச்சிட்டு செத்துருவேன். அப்ப நினைச்சு அதே மாதிரி அவங்க அம்மா பால் விவசாயம் பண்றது இல்ல, அங்கங்க வேலை பார்த்து அசந்து தூங்குது. தூங்கிட்டாங்க. 2 கொட்டாங்குச்சியில கொண்டு வந்துட்டேன். என்ன ஒரு பக்கம் கொட்டாங்குச்சியில கள்ளிப்பால், இன்னொரு கொட்டாங்குச்சியில குருணை மருந்து. இந்த பக்கமும் ஊத்திட்டேன், இந்த பக்கமும் ஊத்திட்டேன். காலையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ராத்திரியே குடிச்சிருப்பேன், நேரம் தம்பி செத்துருப்பேன். இன்னும் அம்மா அப்பா நம்ம மேல பாசமா இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வீட்டுல வந்து பார்த்தா ஐயோ ஐயோன்னு சத்தம், ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நீடிச்சிருச்சுல, தெய்வம் சாதிச்சிருச்சுல அப்படின்னு உள்ள போய் பார்த்தா நம்ம நினைச்சது சரியாயிருச்சு, சாதிச்சுட்டா வாழ்ந்துருவோம் அப்படின்னு நினைச்சு போய் பார்த்தா அவன் தம்பி அந்த பக்கம் விளையாண்டுட்டு இருப்பேன். உலகாரா இவன் ஜாகிரதான கள்ளிப்பாளையம் குருணை மருந்தையும் ஊத்தணும், இவன் இங்க விளையாண்டுட்டு இருக்கான். செத்தது யாரான உள்ள போய் பார்த்தா அவங்க அப்பே செத்து கிடப்பாரு. அன்னைக்கு பால் குடிச்சது அவங்க அப்பே. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, வீட்டுல பால் குடிச்ச உடனே சாவு வருது. காலையில கடையில வாங்க முடியல, கடை திறக்கிறதுக்கு முன்னாடி ஆல்கஹால் அதெல்லாம் ஏகப்பட்ட விசச்சாரம் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. குடும்ப கட்டுப்பாடு மாத்திர கணக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ஆளு கல்யாணம் பண்ணி குழந்தை எல்லாம் நேரம் எங்க போறோம், சாமியார் சொல்றது மாதிரி கேட்டுட்டு சாமியார பார்க்க போறோம். அங்க இருந்து நேரம் டாக்டர் போறோம். ரெண்டுமே வேண்டியது இல்ல. அந்த காலத்துல வெத்தலை வாக்கு தான் அதிகமா போடுவாங்க. ஏன்னா வெத்தலைக்கு ஆண்மை வந்து அதிகமான சக்தி இருக்கு. அப்படி வெத்தலை வாக்கு தான் கொடுப்பாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு. இப்ப வெத்தலை கொடுத்தா பொண்ணு மாப்பிள்ளை என்ன பண்றாங்க, வாங்கி பக்கத்துல கிட்ட கொடுத்துட்டு இவங்க உள்ள போய் வீடா எடுத்து போட்டு நிக்கிறாங்க. முதல்ல லேசா சுண்டுனது அப்புறம் சுண்டாது, வணக்கமே சொல்லாது, லேசா படுத்துக்கும். முதல்ல வணக்கம்னு சொன்னது அப்புறம் சுருக்கிடும். அது மாதிரி எல்லாம் இல்லாம அந்த காலத்துல சம்பிரதாயப்படி என்னென்ன நடந்துச்சோ அண்ணன் அதையே கேட்கிறேன். ஒரு நேரத்துல சிங்கம் வரவேன், புலி வரவேன், யானை வரவேன், கரடி வரவேன், ஏபிசிடி எல்லாம் அதுலயே எழுதுவேன். இப்ப எது வழியில இப்ப விஸ்பர் போட்டு தான் வெளியே வந்திருக்கேன். இருக்கு மனுஷனுக்கு எல்லாமே இருக்கணும். ஒருத்தர் என்ன வேண்டாம், நிலம் வாங்கணுமே, நிலம் வாங்கினா தண்ணி வசதி இருக்கணும்ல. விவசாயத்துக்கு மெயின் தண்ணி வசதி. தென்னத்தோப்பு இந்த பக்கம், இந்த பக்கம் மாந்தோப்பு, இந்த பக்கம் கொய்யா தோப்பு, நடுவில் என்ன பண்ணிட்டா கோழி பண்ணை வச்சுட்டேன். சுத்தி வர தோப்பு, நடுவுல கோழி பண்ண 4 கோழியில கேணி, சரியான கேணி. தண்ணி ஊத்திட்டு இருக்குன்னு இருந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, மழை வரல, தண்ணி உள்வாங்க ஆரம்பிச்சிருச்சு. உள்வாங்க ஒவ்வொரு கோழியா சாக ஆரம்பிச்சிருச்சு. அதான் கோழி எல்லாம் சாகதைய காப்பாத்தணும் என்ன பண்றது சொல்லி ஒரு நல்ல மனுஷனை கேட்டா அவர் சொல்றாரு, தம்பி வேற ஒண்ணும் இல்ல, 4 கேணி பக்கத்திலேயே போற குத்திடுவான், போற குத்துனா தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, கேணி பக்கத்திலே போற குத்த கூடாது, வேற இடத்துல மாத்தி குத்தணும். இன்னொரு இடத்துல சொல்றாரு, எதுக்கு பஞ்சாயத்து பக்கத்துல ஒரு சாமியார் இருக்காரு, அவர்கிட்ட போய் அருள்வாக்கு கேட்பான், அவர் சொன்னா சரியா இருக்குன்னு சொல்லி 10,000 ரூபாய் காணிக்க. ஆஹா, போர் போடுறது 10,000 ரூபாய் காணிக்க. அட்ரஸ் காலில் கொடுத்துருப்போங்க. 10,000 ரூபாய் வச்சாச்சு. 10,000 ரூபாய் வச்ச உடனே அவர் என்ன பண்றாரு, நான் சொல்ற மாதிரி கேளு, உன் இடத்துலயே போர் போடாத, அங்கெல்லாம் தண்ணி இல்ல, நான் சொல்ற இடத்துல போற போடு, உன் தோட்டத்துக்கு வெளியே ரோட்டு ஓரமா அதே இடத்துல நான் சொல்ற இடத்துல போற போடு, 10 அடியில தண்ணி வரும். 10 அடி இல்லையா, அவன் 1000 அடி போட்டிருக்கான் தண்ணி வரல, 1500 போட்டிருக்கேன் தண்ணி வராம அவன் மருந்து குடிக்காத ஒண்ணுதான். எப்படி அந்த இடத்துல போட்டா 10 அடியில தண்ணி வருங்க? நான் சொல்றத கேளு, இந்த இடத்துல போற போடு, அந்த இடத்துல முதல்ல வேலி அடிச்சிருக்கா ரோட்டு ஓரம், வேலையில பிடிச்சிட்டாங்க, இதே இடத்துல போற போடு, 10 அடியில தண்ணி வரலைன்னா நான் சாமி ஆடுறதை விட்டுட்டேன். உடுக்கடிக்கிறதா? ஆஹா, இனிமேல் உடுக்கவே வேணாங்கிற. ஆமா விட்டுறியா? சரி, அவ்வளவு தைரியமா சொல்றாரு. போர் வண்டி வர சொல்லியா? போர் வண்டி வர சொல்லியாச்சுப்பா. அவர் சொன்ன இடத்துல பூஜையை போட்டு சரசரன்னு இறங்குச்சு இல்ல, அவர் சொன்ன மாதிரி 8வது அடியில டப்புன்னு சத்தம், 10வது அடியில பொருட்கள் அடிக்குது தண்ணி. அவர் சொன்ன மாதிரி தண்ணி வந்துருச்சு. திரும்பி பார்த்தா போலீஸ் வந்துருச்சு. அவன் போர் போட்டான் எந்த இடம் தெரியுமா? ஐயா, காவேரி பைப்பு தண்ணி போதுல குடிநீர் தண்ணி, அதுல ஓட்டா போற விடுவாக்கலாம் 1 கிலோமீட்டர் உடைஞ்சு அந்த தோட்டத்தை பூரா வித்து இன்னும் கடை கட்டி எடுத்துறான். அடுத்த காலத்துக்கு போன தண்ணியை உடைச்சிட்டு விட்டா விடுவாக்கலாம். இதுல என்ன மிகப்பெரிய விஷயம்னா, சாமியார் எதை சொன்னாலும் நம்மளால கேட்கிறோம்னு நம்புறாங்க பாருங்க, சொல்லுங்க, அதுதான் உண்மையான விஷயம். அப்படி இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமா கலகலப்பா இருக்கிறதுக்காக தான் நாடகம். ஆடல் அழகி, அபிநய சுத்தரி, நாட்டிய தாரகை, நடன சூறாவளி என்று நாட்டு மக்கள் நல்லா சொல்லக்கூடிய வெள்ளாள மாணவர் MSS பவதாரணி அவர்கள் டான்ஸ் ஆகி நடித்து கலக்குவார்கள்.
பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் இன்னும் பாரு பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் இன்னும் பாரு கண்ணதாச நான் இல்ல காளிதாச நான் இல்ல கண்மணியே உன்னால பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீ நின்று பாரு பழகி கண்ணாடி முகத்தழகி செந்தி பூ கடப்பழகி செண்பகப்பூ கண்ணழகி வண்டி மைய முடியழகி வாசமுள்ள சொல்ல எத்தனையோ சொல்வேன் புள்ள தமிழிலே வார்த்தை இல்ல எத்தனையோ சொல்வேன் புள்ள தமிழிலே வார்த்தை இல்ல கத்து குட்டி கருக்கத்தானே கண்டாத கத்தூரி மாறே கத்து குட்டி கருங்கந்தானே கண்டுக்காத கத்தூரி மாறே பூமையே பாட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படித்தேன் நீ நின்று பாரு பொட்டு வச்ச வட்டனியா பேரதன வீதி வா பரபரப்பு கோவில் போறாய பரம்பரைக்கு ஏற்றவரா நீ இருக்க வேணும் நெஞ்சுக்குறி ஓரத்தில எந்த தேடி நீரல்ல நெருங்குறிச்சு காத்திருக்கேன் பட்டுச்சாரியும் கட்டி மனவரைக்கு வாடி உள்ள பட்டுச்சாரியும் கட்டி மனவரைக்கு வாடி உள்ள மாமங்கார சம்மதிக்க மஞ்சள் நான் தருவேன் மாமங்கார சம்மதிக்க மஞ்ச கொடி நான் தருவேன் பூமையிலே பாட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படித்தேன் நீ நின்று பாரு கண்ணதாச நான் இல்ல காளிதாச நான் இல்ல கண்மணியே உன்னால கவிஞானே கண்ணால பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படித்தேன் நீ நின்று பாரு பெண் என்றால் போய் இறங்குமா தம்பிக்கு இறங்காம போயிடும் ஆசை இருக்கணும் அளவோட இருக்கணும் அளவுக்கு மேறனா அமிர்தமே நஞ்சுன்னா உங்களை விளையாடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் நண்பன் நண்பன் திண்டுக்கல் முத்தமிழ் நாடக தேசத்துடைய செயலாளர் ஐயர் பிவிக்கு ரமணிக்கு வாங்கினார் ரோமலியாகவும் மற்ற பலவரைகளை அடித்து உங்களை நல்லா செய்வார் காத்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி அன்பு வணக்கம் பங்கு டான்ஸ்கார பிரச்சனை அருமையா பாடுறீங்க இப்ப என் பேர் சொல்லியிருக்கேன் நல்ல பாடம் 10 பாடம் தூக்கி வச்சு பாடுங்க உங்க பாடம் வாழ்க்கையில மறக்க கூடாது இவர் நல்லவருக்கு நல்லவரே திண்டுக்கல் சேர்ந்த 4-9 கெடுத்தவரே இல்லப்பா இப்பதான் காப்பாத்தி இருக்கேன் எடுத்தவங்க பூரா தனியா ஒரு 5 வருவாங்க அதுதான் நல்லது நம்ம கோவிக்க மாட்டான் சொன்னா கோவிச்சு மருந்து குடிச்சிருவாங்க வேற பாட்டு வேற வேற பிள்ளையப்பட்ட இளநீர் இப்படி பிள்ளையப்பட்ட கண்ணீர் பெற்றவனடுத்து பித்தம்மா பிள்ளையின் மனசு வெள்ளம்மா ஆடியிலே காற்றடித்தார் ஐப்பதியில் மழை வரும் மழை வந்தா ஐப்பசில வரது அது வரைக்கும் வர வேணாம் இருக்கிற நாடகமே ரொம்ப கம்மியா ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னு தெரியல எம்பி எலெக்ஷன் இடையில வருது அதனால நம்ம தொழில பாதிக்காம கருப்பசாமி எல்லாத்தையும் காப்பாற்றுவாரு ஏன்னா மதுரைக்கு நிறைய பெருமைகளை சொல்லலாம் ஏனென்றால் எல்லாத்துக்கும் சம கல்வியை கொடுத்தவர் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் தான் சத்துணவுன்னு முத கொண்டு வந்தது அவர் தான் அதே மாதிரி அரசியலுக்கு போய் பெருசா சாதிக்க முடியாட்டியும் எல்லா நடிகர்களுக்கும் சமமான சாப்பாடு எல்லா கலைஞர்களுக்கும் சமமான சாப்பாடு தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து சொன்னவர் ஐயா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் என்று சொல்லடா என்னைக்குமே அவருடைய அன்பான நம்ம மதுரைக்கு மிகப்பெரிய பெருமைகள் நிறைய சொல்லலாம்
ஆனா அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதர்களை இப்ப கண்டிப்பா பார்க்க முடியாது. கண்டிப்பா போகட்டும் போடா, இந்த பூமியில் நிறையாய் வாழ்ந்தவர் யாரா, போடாய் போகட்டும் போடா. ஏன்னா வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். கலியுக கர்ணன் என்று சொன்னால் அது ஐயா விஜயகாந்தன் அவர்கள் தான். ஏன்னா எங்க ஒரு சங்கத்தை, திண்டுக்கல் சங்கத்தை கட்டி பாதியில கட்ட முடியல. அவர் சொந்த காசை கொண்டு வந்து 70,000 ரூபாய் பணத்தை கொடுத்து உடனே கட்ட சொன்னார். அந்த குணமும் அந்த மனமும் நம்ம மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே உண்டு என்ற ஒரு காரணத்தாலே அன்பு ஐயா அவருடைய நினைவாக அந்த வானத்தை போல அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பழி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, ஒரு நூல் எடுத்து பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு. வானத்தை போல பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. வாரி பார்த்த போதும் இது சேரு போகும் வீதி, வாரி வாரி போட்டும் இது யாரு உனக்கு மாறி, பாசம் வைத்ததாரே நீ வயிறு வந்த வீடி, பயிரை காத்த போதும் நீ பழியை சுமந்த நீடி, சாமி வந்து கேட்டிடுமா வீண்வழியை தீர்த்திடுமா, இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு, அது கேட்டது பேரு. வானத்தை போல பனி துளிய போல குணம் படைச்ச சின்னவனே. நெஞ்சம் என்னும் போடு அதில் நெருப்பு வச்சதாரே, துன்பம் வந்த போதும் அதை கொடுப்பதிங்கு யாரு, கலங்கும் போது சேரு அது தெரியும் போது நீரு, கடவுள் போட்ட கோடு இதை தடுக்க போவதாரு, எந்த பொண்ணும் மாறிடுமா வேதனையா தீர்ந்திடுமா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு, அது கேட்டதின் பேரு. வானத்தை போல வந்தவனே, பழி தோழிய போல குணம் படைச்ச என்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு, அது கேட்டது பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி தோழிய போல குணம் படைச்ச என்னவனே. கைதிக்கு வாழ்த்திய அத்தினன் உள்ளங்களுக்கு மூலமாக நன்றி. நன்றி நன்றி, வணக்கம். பங்காளி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போறேன், சொல்லுங்க. போயிட்டு வர்றேன். ஆஹா, சூப்பர். விவசாயி விவசாயி அம்மா
இந்த தோட்டம் போகும்